ஜாதி பத்தியே தான் பேசுறான். ஸோ இனிமேல் இந்த மாதிரி அவன் வந்து பேசக்கூடாது, யாருமே ஜாதி பத்தி பேசுறது தப்பு, இந்த திவாகர் மேல நம்ம வந்து புகார் கொடுக்கலாம், இவன் மேல கொடுக்கக்கூடிய புகார் மற்றவங்களுக்கு எப்படி ப்ராட் பண்றான் டிவி கேள் இருக்கிறவன் விஜய் சரியான ப்ராடா இருப்பானான் இருக்கு. நாங்க ஏடிஎம்கே சைடில் வந்து உங்களோட டீம் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கணும்னு சொல்லி நாங்க இது பண்ணோம், சர்வே எடுத்தோம். அதில் டிவிகேல மட்டும் இப்படி பண்றாங்க. எல்லாரும் வந்து இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அந்த இடத்துக்கு தான் போறாங்க, போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. ஆனா அந்த டிவிகே விஜய் மட்டும் ஏன் வந்து இந்த பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு? மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 3 விஷயங்களை பத்தி பார்க்க போறோங்க. முதல் விஷயம் என்னன்னா, நடிகை ஷகிலா அவர்கள் டாக்டர் திவாகர் அவர்கள் மீது போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக ஷகிலா அவர்கள் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் மீது புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும், அடுத்தது பாத்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் ஃப்ராடு, அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுன்னா தளபதி விஜய் தான், தளபதி விஜய் மட்டும் இல்லாம புஷி ஆனந்த் ஃப்ராடு தான், 2 பேரும் ஒன்று தான், 2 பேருமே ஒரே ஃப்ராடுக்கு தான் அப்படின்ட்டு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது இதை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் பனையூர்ல வந்து சிஎம்மா இருக்காரு, அவர் வந்து மக்களோட சிஎம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சிஎம் கிடையாது, அவர் வந்து பனையூருக்கு தான் சிஎம். இந்த 2026 பனையூர்ல எலெக்ஷன் நின்று சிஎம்மா ஜெயிச்சு அவர் பனையூர்ல சிஎம் ஆக போறாரு, பனையூரே தனி நாடாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் பார்த்துருவோம். ஷகிலா அவர்கள் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை, ஒரு புகாரை போலீஸ் அதிகாரிகளிடம் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த புகார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் திவாகர் அவர்கள் இந்த ஆணவ கொலை ஒன்று நடந்தது இல்லையா, கவின்குமார் வழக்கு, அந்த கவின்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் ஒரு பிரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, அந்த கொலை செஞ்ச பையன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாதி தான், முக்குளத்தோரத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ட்டு அந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்தை பற்றி பேசும்பொழுது நெறியாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஜிபி முத்தை பற்றி பேசாதீங்க, அவர்லாம் வந்து கீழ் ஜாதி, அவரை பற்றிலாம் பேச வேண்டாம் கேட்டா, அதுக்கெல்லாம் தகுதியாக அவருக்குலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அந்த ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. ஸோ இவர் ஒவ்வொரு பேட்டிலையும் தொடர்ந்து ஜாதிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருந்தங்காட்டி ஷகிலா அவர்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சாமா. என்னடா இவன் என்ன நம்பர் ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கான், இவன் வந்து டாக்டரா இல்லை வேற இன்னும் புரிய மாட்டேங்குதே, எல்லாரையும் வந்து இமிட்டேட் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஷகிலா அவர்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சாமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபல யூடியூபர் ஒருத்தர் அகமத் மீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவர் வந்து ஷகிலா அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த டாக்டர் திவாகர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோபம் இல்லையா, என்னால் வந்து அங்கே வர முடியல, நான் வந்தேன்னா வந்து நான் கண்டிப்பாக திவாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஷகிலா அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் அவன் பேசும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ஜாதியை பற்றியே தான் பேசுகிறான், ஸோ இனிமேல் இந்த மாதிரி அவன் வந்து பேசக்கூடாது, யாருமே ஜாதியை பற்றி பேசுறது தப்பு, இந்த திவாகர் மேல நம்ம வந்து புகார் கொடுக்கலாம், இவன் மேல கொடுக்கக்கூடிய புகார் மற்றவங்களுக்கு பாடமா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஷகிலா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்களாமா, டாக்டர் திவாகர் அவர்கள் மீது புகாரை வந்து கொடுத்துருக்காங்களாம். இதை வந்து ஷகிலா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில தளபதி விஜய் அவர்களை பற்றி நிறைய அவதூறு வந்து பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு 1 நம்பர் அரசியல் ஃப்ராடாமா, அரசியல் தற்குறி, அரசியல அவருக்கு தெரியாது, அரசியல வந்து அவர் மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த புஷி ஆனந்த் வேற விஜய் வேறன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தப்பு. புஷி ஆனந்த் விஜய் 2 பேருமே ஒண்ணுதான், 2 பேருமே 1 நம்பர் ஃப்ராடுங்க, 2 பேருமே ஒன்று சேர்ந்துதான் ஃப்ராடு பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஜய் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நான் இவங்க கூட கூட்டணி போறேன்னா அவங்க கூட கூட்டணி போறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாரு கூட கூட்டணி போறேன், நான் மக்கள் கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி சுத்துறா அப்படி. ஆனா உண்மையை சொல்ல போனா சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப இருந்துட்டு சீமான் வந்து ஒரே வார்த்தையை சொல்லிட்டா, அப்படியேமா நான் தான் சிஎம் ஆவேன், என் பின்னாடி நீ வரதா இருந்தா வா அப்படின்ட்டு சீமான் வந்து தளபதி விஜய்கிட்ட சொல்லிட்டாராமா. அதனால வந்து கூட்டணி வேண்டான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் அப்படித்தான், ஏடிஎம் கிட்ட போய் சீட்டு கேட்டப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்ட சீட்டு கேட்க போகும்போது
தளபதி விஜய் அவர்களுடைய டீம் டிவிகே டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாமா, ஃபேக்கா ஒரு ரெக்கார்டு ரெடி பண்ணியிருக்காங்களாமா. வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல 126 சீட்டை வந்து டிவிகே கட்சி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு அவங்களே ஃபேக்கா ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ஏடிஎம்கேல பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்களாமா. அது பழனிசாமி பார்த்துட்டு பக்கன்னு சிரிச்சுட்டு, இவன் எப்படி ப்ராட் பண்றான், டிவிகேல இருக்கிறவன் விஜய் சரியான ப்ராடா இருப்பானான் இருக்கு. நாங்க ஏடிஎம்கே சைடில் வந்து உங்களோட டீம் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கணும்னு சொல்லி நாங்க இது பண்ணோம், சர்வே எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 20 சீட்டு வாங்குறது பெரிய விஷயம் சொல்லி வந்திருக்குது. நீங்க எப்படிப்பா வந்து எங்ககிட்ட வந்து நீங்க கூட்டணி வைக்க போறீங்க, நீங்க கூட்டணி வச்சு வேற நீங்க பாதி சரிக்கு சரியா நீங்க வந்து பங்கு கேட்கறீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிக்கி விட்டாராமா. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை பல வேலைகளை வந்து விஜய் வந்து பார்த்துருக்காராமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. டிவிகே கட்சி கூட இப்போ கூட்டணி வைக்க எந்த ஒரு கட்சியுமே தயாரா இல்லையாமா. எல்லா கட்சியும் டிவிகே வந்து வெறுக்குதாமா. 1% வாக்கு சதவீதம், அதாவது 1% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட டிவிகே கூட கூட்டணி வைக்க பயப்படுதாமா. ஏன்னா டிவிகே கூட சேர்ந்தா அவங்க எல்லாத்தையும் வந்து நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை வந்து வளர விட மாட்டாங்க, டிவிகே தான் வளரணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ இப்போ தனியாக நின்னா கூட ஒரு 1% ஜெயிப்பேனுமோ, அவங்க கூட போய் டிவிகே கூட போய் கூட்டணி போட்டால் வரதும் போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போறாங்களாமா. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டியை கொடுத்துருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ். இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பனையூரில் போய் சந்திச்சிருக்காங்க நேற்றைய தினம். ஸோ அதையே டேக் பண்ணி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிஎம் கிடையாது, அவர் வந்து சிஎம்ஏ ஆக முடியாது தமிழ்நாட்டுக்கு. அவர் சிஎம் ஆகிறதா இருந்தால் பனையூர்ல சிஎம் ஆகலாம், பனையூருடைய சிஎம் டிவிகே விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னா தான் செட் ஆகுது. அவர் வந்து பனையூர்ல சிஎம் ஆக வேண்டிய ஒரு ஆளு, சிஎம்லயே கட்டல் போட்டு படுத்து கிடக்குறாரு அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி ஏன் இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னா, எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஒரு சம்பவமாக எங்கே நடந்தாலும் சரி, டிவிகே விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்களை நேரடியாக பனையூருக்கு கூட்டிகிட்டு வர வச்சு அங்கே வந்து மீட்டிங் போடுறாரு. அதை போட்டோ எடுத்து அதை ஃபேமஸ் ஆக்கி அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேறு தனியாக இருக்குது. ஸோ இதனால் என்னன்னா இந்த டிவிகேல மட்டும் இப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. ஆனால் அந்த டிவிகே விஜய் மட்டும் ஏன் வந்து இந்த பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இந்த டிவிகே விஜய் அவர்களாம் பயங்கரமாக எல்லாரும் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நேற்றைய தினம் நடந்த சம்பவம் வேறு, அதுக்கு மேலே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் விஜய் சார் வந்து இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டோம், இங்கே வந்தால் பயங்கரமாக டிராஃபிக் ஆகும், பயங்கர பிரச்சனையாகும், அதனால் நாங்களே நேரடியாக போய் பனையூரில் வந்து தளபதி விஜய் அவர்கள சந்திச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன விஷயத்துக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது பொய், விஜய் தான் அப்படி சொல்லியிருப்பா, அப்படி இந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் உங்களை கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்லிடுங்க, அப்போ நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்ட்டு விஜய் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால தான் இவங்க வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. சரி மக்களே, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தளபதி விஜய் அவர்களாம் இப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது பயங்கரமான அவதூறை பரப்பியிருக்காரு, இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சகிலா அவர்கள் டாக்டர் திவாரா அவர்கள் மீது ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புகாரை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.